திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், தை அமாவாசையை முன்னிட்டு அங்கே என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்படுது? லலிதா, இன்றைய தினம் தை அமாவாசை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு உயிரிழந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சிவபெருமான் மனக்கோலத்தில் காட்சியருளிய இடமான அகத்திய முனிவருக்கு காட்சியருளிய இடமான அந்த பொதிகைமலை அடிவாரத்தில் இருக்கும் தாமிரபரணி நதிக்கரையில் பாபநாசத்தில் ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை 3 மணி முதலே இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை கூட பார்த்து கொண்டிருக்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை 3 மணி முதல் இந்த இடத்திற்கு பாபநாசத்தினுடைய தாமிரபரணி நதிக்கரைக்கு வருகை தந்து இந்த படித்துறையில் தாமிரபரணி படித்துறையில் அந்த தர்ப்பணங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தை அமாவாசையில் உயிரிழந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் கலந்த அந்த உணவை அவர்கள் உணவாக வழங்கி வழிபாடுகளை மேற்கொள்கின்ற போது தாங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதனுடைய அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தர்ப்பண வழிபாடுகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை முதலே இந்த தாமிரபரணி நதிக்கரையினுடைய இருமருங்கிலுமே நின்று வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரோடு கூட மேற்கொள்ளலாம். வணக்கம் சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? இங்க எத்தனை மணிக்கு நீங்க உங்களுடைய அந்த தர்ப்பண வழிபாடுகளை வந்து மேற்கொண்டீங்க சார்? நாங்கள் திருத்தங்கல்ல இருந்து வந்திருக்கோம். நான் திருத்தங்கல் நைட்டு கிளம்பி வந்தோம். நாங்கள் இங்கே வந்து 11 மணிக்கு நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காலம் அந்த 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு ஆற்றில் வந்து தர்ப்பணம் செஞ்சு வழிபாட்டு மேற்கொண்ட பின்பு உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் முறையாக இருக்குதாங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே செய்யலாம். இன்னும் இந்த ரெஸ்ட் ரூம் வசதிகள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணால் இந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும். எல்லோரும் வந்து போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் பண்ணணும். வேறு அது பண்ணியாச்சுன்னா இன்னும் நல்லா இது சௌகரியமாக மக்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த பகுதியிலையும் பார்க்கலாம், தாமிரபரணியினுடைய நதிக்கரையில வந்து மிக நீளமாக மக்கள், அதாவது ரொம்ப நீளமாக நின்று தங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடுகளை செஞ்சுட்டு வராங்க. கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில இந்த இடத்துல எந்த விதமான காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். பாதுகாப்பு வலயங்களை எல்லாம் தாண்டி இந்த தாமிரபரணி நதிக்கரையில இன்றைய தினம் மக்கள் சென்று நேரடியாக அந்த வழிபாடுகளை கூட மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே ஒரு ஆபத்து நிறைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்க்கிறோம். அதிகமான மக்கள் அதிகாலை முதலே வருவதனுடைய காரணமாக இங்கு மிக நீண்ட அளவிலான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விக்ரமசிங்கபுரம் வரையிலான இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. அதை சரி செய்வதற்கும் போதிய அளவிலான காவலர்கள் இங்கு பணியில் அமர்த்தப்படாத ஒரு நிலையும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் அதிகாலை முதலே தங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்து வழிபாடுகளை பொதுமக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். லலிதா, தை அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் பகுதியில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளையும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு வசதிகளையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களையும் பதிவு செஞ்சமைக்காக நன்றி ஆல்வின்.